வணக்கம். ம். உங்களுக்கு புத்தகம் அனுப்புறதுக்கான ஏற்பாடு கூரியர்ல அனுப்பிச்சாச்சு. அநேகமா நாளைக்கு நாளான்னைக்கு கிடைச்சிடும். நாளைக்கு கிடைக்கல, நாளைக்கு கிடைச்சிடும். ம். சரி- சரிங்க. டிடிடிசி கூரியர் டிடிடிசி கூரியர் அனுப்பிச்சிருக்கோம். இதெல்லாம் அந்த ஆவணம்லாம் அனுப்புகிறோம் உங்களுக்கு. நாளைக்கு கிடைச்சிடும். ம். சரிங்க. சரி. காலையில் ஒன்று படிச்சிருப்போம். அந்த புத்தகத்தை பலமுறை படிக்கணும். இந்த புத்தகத்தை பலமுறை படிக்கணும். படித்தா அதுலேருந்து கேள்வி கேட்கலாம். அதுலேருந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ மனித உடல் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இந்த உடம்பை எரிக்கிறதே கிடையாது. ஒரு செல்லை கூட எரிப்பதே கிடையாது. இந்த உடம்பு சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த உடம்பை பயன்படுத்துறதே இல்லை. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நன்கு சுத்தம் அப்போ அந்த நோயற்ற நிலை, மரணமற்ற நிலைக்கு அது தானா போகுது. கழிவுகளே இருக்காது. இது சாதாரண விஷயம் இல்லை. யோக முறைங்கிறது கழிவெல்லாம் இருக்கிறதா, மற்றவங்களோட மாறுபட்டு தான் இருக்க முடியும். மற்றவர்களே நாம் இன்னைக்கு என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன்னு யாருக்குமே புரியாது. இல்லை, யாருகளோடு நம்ம உணவு பழக்கத்தை பின்பற்றி வாழ்றவங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. உணவு பழக்கத்தை பின்பற்றி வாழ்றவங்க அவங்க நோயில தான் இருப்பாங்க. நோயில என்ன பண்ணும், வசதி வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் நோயில பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பான். அதனால இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றி வாழ்கின்ற அறிவுரையோ அதெல்லாம் இந்த மனித உடலுக்கு பொருந்தாது. ஏன்னா இது இயற்கையாக வாழ கத்துக்குது. இதை தொடர்ந்து பயிற்சியில் தான், ஒரு ஆண்டு பயிற்சியில் தான் வரும். நோயெல்லாம் தீர்ந்துடும். ஆனால் 6 மாசமாவது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கணும். தொடர்ந்து ஆசிரியரோட தொடர்புல செய்ய முடியாது. குறைந்தபட்சம் 12 ஆண்டுகளாவது தொடர்ந்து பயிற்சியில இருந்துட்டே இருக்கு. விட்டு விட்டு செய்யணும். நோய் நல்லாகிறது 100 நாள்ல எல்லா நோயும் நல்லாயிரும். ஒரு நோயும் இருக்காது. சரி. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு ஒரு திசு ஒரு திசுவை எரிப்பதோ வெளியேற்றுவதோ பயன்படுத்துவதே கிடையாது. இப்ப மனித உடல் நன்கு சுத்தமான பிறகு இந்த இலைச்சி நிக்கணும். கொழுப்பற்ற தேகம், தேவையற்ற கொழுப்பு, தேவையற்ற நீர் இதெல்லாம் வெளியே போயிடும். தேவையற்ற கொழுப்பு, தேவையற்ற நீரெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் உண்மையான எடை வரும். அந்த உண்மையான எடை இந்த மாதிரி நீர் பயிற்சி பண்றவங்களுக்கு தான் புரியுமே தவிர, சாதாரண மருந்தை பரிந்துரைக்கிறவங்க, உணவு திங்கிறவங்க, அந்த இயற்கை உணவு பேசுறவங்க, இது யாருக்கும் இது பொருந்தாது. அவங்க சொல்றக்கூடிய எல்லா கருத்துக்களும் தப்பு. ஏன்னா ஆரோக்கியம் அவங்களால தர முடியாது. இது உடல்ல தேவையற்ற சதைகள் நீங்கி இளைத்திருப்பான் யோகி, இளைச்சி நிற்கும். அந்த இளைத்திருத்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கோ அந்த அளவுக்கு இளைக்கும். சுத்தமான உடல் இளைக்காது. இப்ப முதல் முறையாக இந்த அருணாங்கிற பொண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க, மதுரைக்காரங்க. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 41 கிலோ இருந்து 40 கிலோ வந்திருக்கு. ஏற்கனவே 50 கிலோ 52 கிலோ இருந்தாங்க. கடுமையான உடல் பிரச்சனையா இருந்தது. இப்ப கர்ப்பப்பை பிரச்சனை அது இது எல்லாமே சரியாயிடுச்சு. இப்ப அங்க காற்றிலேயே வாழுகின்ற பயிற்சி, காற்று நடமாடும் தாவரத்தை போல வாழுகின்ற பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்க முதல்ல ஒரு மாசம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்த மாசம் பயிற்சி. வசதி இருக்கிறவங்க கூட இது கற்றுக்கொள்ள முடியாது. பணம் இருக்குது சொல்லிக் கொடுங்க அப்படிலாம் இது கிடையாது. சரி. மனித உடல் தன்னிடமுள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாக, அதுதான் முக்கியம், எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருள் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாளுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். நன்கு சுத்தமாக இருக்க அந்த தூய்மையான தண்ணீர், தூய்மையான மருந்தில்லாத காய்கறிகள், இதை பயன்படுத்தி நீங்க முதல்ல ரத்தத்தையும் பெருங்குடல் சுத்தம் செய்யணும். அதை சுத்தம் செய்து முடிக்கிறதுக்கே ஒரு ஆண்டு ஆயிரும். அதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல சரியாயிரும். ஆனால் விட்டு விட்டு செய்யலாம்னு ஒரு வருஷத்துல முடிக்கலாம். சில பேர் விட்டு விட்டு செய்வாங்க, சில பேர் தொடர்ச்சியை செய்வாங்க. அதனால கடுமையான விதிகள் இருக்கு. தொடர்ச்சியை செஞ்சீங்கன்னா 6 மாசத்துல முடிச்சிடலாம். யார என்ன கேட்க வந்தீங்க சொல்லுங்க. சின்னசாமியா இந்த ஊர்ல என்னமோ கேட்க வந்தீங்க. பன்னீர்செல்வம் யார என்ன கேட்டீங்க இல்லையா? சரி. அப்ப நன்கு சுத்தமானதுக்கு பிறகுதான் நீங்கள் நீரையும் காற்றையும் உணவாக எடுத்துட்டு இந்த வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முன்னாடி சுத்தம் பண்றதுலேயே கவனம் செலுத்தணும். சுத்தம் பண்றது தண்ணீரும் மருந்தடிக்காத தூய்மையான காய்கறி தான்.
அது அரை வேக்காடு காய்கறிகள். அது ஆரம்பத்துல சுவை சேர்த்து சாப்பிடலாம், தாளிச்சு மட்டும் சாப்பிடலாம், அவல் சேர்த்து சாப்பிடலாம், சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம். அது மலச்சிக்கல் உண்டாகாம பார்த்துக்கணும். அது தொடர்ந்து கவனிச்சுட்டே வரணும். கவனிச்சுட்டே வந்து ரத்தம் சுத்தமாயிட்டே வரணும். அடிக்கடி ரத்தத்தை பரிசோதனை பண்ணிக்கணும் மாசத்துக்கு ஒருக்கா. எப்ப ப- உடல் சுத்தமான நிலையில் உடல் உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து உடல் உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனாக தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. இதுதான் விஞ்ஞானத்திற்கு இப்ப இருக்கிற சராசரி அறிவுக்கு அப்பாற்பட்டு தானாவே நடக்குது. உடம்பு எப்படி இயங்குது, உயிர் எப்படி இயங்குது, உடம்புக்கு சக்தி எங்கிருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் அது இயற்கையாக தாவரம் என்ன செய்யுதோ அதே அளவுக்கு மனிதனும் செய்யறான். அப்ப உடல் சுத்தமான நிலையில் உடல் சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று அர்னால்ட் எக்லட் கூறுகிறார். அர்னால்ட் எக்லட் ஜெர்மன் டாக்டர், 120 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இதைத்தான் வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார். கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத இந்த உடல் மனித உடலுக்கு கழிவுப் பொருள் உணவு பாதையில கழிவு இருக்கக்கூடாது, இரத்த பாதையில கழிவு இருக்க முடியாது. நன்கு சுத்தமான உடலுக்கு கழிவுகளும் குறைந்துவிடும். சுத்தமான ரத்தத்துக்கு சிறுநீர் போக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை என்று சுருங்கிவிடும். இதுதான் யோக முறை. அதனால அவங்க மாசக்கணக்கில் குகையில் இருந்திருக்காங்க. எப்படி மாசக்கணக்கில் குகையில் இருந்திருக்கிறாங்க, எப்படி வாரக்கணக்கில் குகையில் இருந்திருக்கிறாங்க, எப்படி வாரக்கணக்கில் தியானம் பண்றாங்க. இவங்களே அரை மணி நேரம் தியானம்னு சொல்லிட்டு இந்தியாவை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அரை மணி நேரம் தியானம், 5 நிமிஷம் தானே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அரை கிணறு தாண்டவே முடியாது. தாண்டினா முழு கிணறு தாண்டணும். ஆகையினால அந்த மரணத்தை பத்தி யோக நிலையில் எங்கும் சொல்லப்படவே இல்லை. அதாவது அவங்க விருப்பப்படி உச்சியில உயிர் பிரிந்து வெளியேறும், அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது யோக நூல்கள். அதுதான் இயற்கை மரணம்னு பேரு. அதுக்கு பேரு தான் இயற்கை ஏதினார்னு பேரு. சரிங்களா? நாம் உண்ணும் உணவு கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது பயன்படுத்தப்படும். அதாவது நீங்க நன்கு சுத்தமான ஒரு 6 மாசத்துக்கு சுத்தமாகி உடல் இழைச்சி வந்து எந்த நோயும் இல்லை, ரத்தத்தை பரிசோதனை பண்ணிப்பா நார்மல்னு வரணும். ரத்தத்தை சுத்தம் பண்ணிப்பானே, இப்ப ரத்தத்தை சோதனை பண்றோம் இல்லையா, பிளட் டெஸ்ட்டும்பாங்க, யூரின் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அப்ப பார்த்தா அது நார்மல்னு வரணும். என்னங்க நாச்சிமுத்து? ஆமா, நல்ல முத்துங்கய்யா. நல்ல முத்து எப்படி வரணும்? நன்கு சுத்தமானதுக்கு அது மேற்பார்வையில செய்யணும். அப்படி பார்க்கிறப்ப ரத்தத்துல எந்த வகையான சுத்தமா இருக்கணும், எல்லாமே நார்மல், ரத்தம் நல்லா இருக்கு, சிறுநீர் நல்லா இருக்கு, எல்லாம் வரணும். புரியுதுங்களா? சரிங்க. சாதாரண உணவு திங்கிறவங்களுக்கு வரவே வராது. என்ன சாதாரண உணவு திங்கிறவங்களுக்கு வரவே வராதுங்க. கடவுளே ஆனாலும் வராது. என்னது? கடவுளே ஆனாலும் வராதுங்க. இப்ப அப்ப மனிதன் தான் கடவுள். அதுதான் அததான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. உடம்புதான் கோயில், உள்ளே இருக்கிற அந்த ஜீவன் தான் இறைவன் சொன்னாங்க. அப்ப நம்ம உடம்பை நாம் கெடுத்துக் கொள்ள முடியாது. நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம மேல திணிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சைவத்தை திணிச்சிருக்கிறாங்க, அதாவது அசைவத்தை திணிச்சிருக்கிறாங்க. கண்டதெல்லாம் திணிச்சு நல்லா தின்னு நல்ல சாகருக்கு தான் பயிற்சி கொடுத்துருக்காங்க, தவிர நல்லா வாழ்வதற்கு யாரும் பயிற்சி கொடுக்கவே இல்லை. தின்னு 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 அவனை தவிர ஒண்ணும் தெரியாது. சுத்தமா வச்சுக்கோ, உடலை சுத்தமா, இன்னைக்கு ஓய்வு போடு, ஒரு நாள் ஓய்வு பண்ணு, 2 நாள் வயிற்றுக்கு ஓய்வு கொடு, வாய்க்கு ஓய்வு கொடு அப்படின்னு ஒருத்தரும் சொல்றது இல்லை. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அமாவாசைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு இருப்பாங்க, பருவன்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு சுத்தப்படுத்துவாங்க, ஏகாதசின்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு பாத்தீங்கன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பாங்க. அப்புறம் சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க, சஷ்டி விரதம் அப்படிம்பாங்க. சஷ்டி விரதம், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதாவது சஷ்டின்னு என்ன தெரியுமா? அந்த விரதம் இருந்து அகப்பையினா கருப்பைன்னு பேரு. விரதம் இருந்து குழந்தையை பெற்றுக் கொள்ளுதல் அந்த காலத்துல இருந்தது. முருகனுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. முருகன் விழா வந்துச்சுன்னா முருகன் பேரை வைத்துக் கொண்டு
ஒரு வார கணக்குல வெறும் நீரை மட்டும் அருந்துவாங்க. மாலையில மட்டும் பழங்கள் சாப்பிடுவாங்க. பகல் பூரா நீரே அருந்துவாங்க. தூய்மையான நீர் அருந்துவாங்க. ஆற்று நீர் மட்டும் அருந்துவாங்க. மாலையில மட்டும் பழங்கள் சாப்பிட்டு ஒரு 10 நாள் அப்படி பயிற்சி பண்ணுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தமாயிரும். இந்த பயிற்சியில நமக்கு இருந்தது தான். சரி. இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ஏதோ உங்களுக்கு இப்ப நீங்க கேள்வி ஞானத்துல முடிச்சுக்கலாம். 2 நிமிஷம் தான் இருக்கு. 20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 5 நிமிஷம் கேள்வி. 25 நிமிஷத்துக்கு மேல வகுப்பு இருக்காது. ஏதாவது தேவைப்பட்டதுன்னா வகுப்பு இருக்குமே தவிர, பட் 20 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் கேள்வி கேட்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு அந்த புத்தகம் உங்களுக்கு நல்லமுத்துக்கு அனுப்பப்படும். இன்னொருத்தர் திண்டுக்கல்ல ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. கூரியர் போய் எனக்கு அனுப்ப போறோம். ஏற்பாடு பண்ணியாச்சு. பார்சல் எல்லாம் போட்டாச்சு. அனுப்ப வந்துடும். நாளைக்கு கிடைச்சிடும் எல்லாத்துக்குமே. சரி. ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம். இதுதான் அடிப்படை. இது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது. திருவள்ளுவர் சொன்னது யாருக்குமே தெரியல. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் நீர் மருத்துவத்தை பரிந்துரைக்கிறாரு. ஆனால் நீர் மருத்துவம் நேரடியே சொல்லல. உடம்ப கழுவுவதற்கு இப்ப உடம்பெல்லாம் குளிக்கிறாங்க. இந்தியாவில குளிக்கிற பழக்கம் இருக்குது. மேலை நாட்டுல குளிக்கிற பழக்கம் இருக்கிறது கிடையாது. குளிர்பிரதேசத்தில் குளிக்க மாட்டாங்க. மேலை நாட்டுல குளிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மேல குளிக்கிறதுக்கு தண்ணீரை பயன்படுத்துறோம். அதாவது புறந்தூய்மை நீரால் அமையும் பாரு திருவள்ளுவர். புறந்தூய்மை புறத்த தூய்மை நீரால் நம்ம சுத்தப்படுத்துவோம். குடிக்கிறது மூலமாக புறத்தை சுத்தப்படுத்துவோம். குடிப்பதன் மூலமா எதுக்காக குளிக்கிறோம்? வெளியே இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக. அதே உள்ள இருக்கிற அழுக்கு போவதற்கும் அந்த தூய தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த காலத்துல ஆற்று தண்ணீரை குடிப்பாங்க. ஆற்று தண்ணீர், அருவி தண்ணீர். இன்னைக்கும் அருவியில குளிக்கிறாங்க எல்லாருமே. அழுக்கு போறது.